ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 200 கிராம் பட்டாணியை நான் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா 2-3 டைம் கழுவி வச்சுருக்கேன். அதோட 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு பட்டை 2 பீஸு, சோம்பு 1 ஸ்பூனு, கசகசா 1 ஸ்பூனு, பொட்டுக்கடலை 2 ஸ்பூனு, தேங்காய் 2 ஸ்பூனு, வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு 4 பல், பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, 1.5 ஸ்பூன் உப்பு, இதையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி சமைக்க தெரியாதவங்க இல்லை புதுசாக சமைக்க ஆரம்பிக்கிறவங்க கூட இந்த மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். பேச்சுலர்ஸ் இருக்கக்கூடிய பசங்களும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி செய்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இந்த குருமா மொத்தமாக செய்கிறதுக்கு ஆகக்கூடிய டைமு ஒன்லி 5 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஒரு குக்கரை வச்சு குக்கர் ஹீட் ஆனோடனே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. இதில் சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு தாளிச்சுக்கோங்க. பட்டை கிராம்பு எதுவுமே வேண்டாம், ஏன்னா எல்லாமே நம்ம அதிலே அரைச்சிட்டோம். ஸோ சோம்பு மட்டும் கொஞ்சோண்டு போட்டு சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 2 தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டு வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடலை. உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தது அப்படின்னா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். இது ரொம்ப ஈஸியான மெத்தட், ரொம்ப சிம்பிள் மெத்தட். இது ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் அதான் சொல்கிறேன், இல்லை 5 மினிட்ஸ் போதும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பட்டாணி உருளைக்கிழங்கு, அந்த ஏற்கனவே நான் கழுவி வச்சுருக்க பட்டாணி உருளைக்கிழங்கு அதையும் போட்டு அதையும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிறோம். அந்த எண்ணெயோட இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுதை போட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த குருமா சாப்பாடுக்கு, இட்லி, தோசைக்கு, பூரி, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு கொஞ்சம் கெட்டி கிரேவியாக இருந்தால் போதும் அப்படிங்கிறனால தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கேன். உங்களோட தண்ணி உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கங்க. இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் பத்தலை அப்படின்னா போட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். உப்பு போட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி விசில் விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா சூப்பராக ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸியான மெத்தட். வெங்காயம் தக்காளி நறுக்கணும், அதுக்கு ஒரு 3 மினிட்ஸ். அந்த அரைக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் அரைச்சிட்டோம் அப்படின்னா பட்டாணி மட்டும் ஊற வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இதே மெத்தடில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தியோடு இதை ரெடி பண்ணியிருக்கோம். இதை குக்கரை மூடி ஒரு 2 விசில் மட்டும் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா செம்மையாக ரெடி ஆயிரும். பாருங்கள், விசில் வெயிட் போனதுக்கப்புறம் திறந்து காமிக்கிறேன். பாருங்கள் குருமா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கெட்டியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் சுடுதண்ணி கலந்துக்கங்க. எனக்கு இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் ஓகே, நான் சப்பாத்திக்கு இது செம்மையாக இருக்கும். ஸோ நாங்கள் வீட்டில் 3 பேர் தான், அதனால் இது எங்களுக்கு 4 பேர் தான். ஸோ இது எங்களுக்கு எனஃபு. ஸோ அதனால் இதை எடுத்து சர்விங் பவுலில் மாற்றிட்டு மல்லித்தலை தூவி நம்ம சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மெத்தடில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.